ஹலோ நண்பா, இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் தான் வாஸ்கோ ட காமா. இந்த படத்தோட ஸ்டோரியை தாண்டி இந்த படத்தோட ஹீரோ பேரை கேட்டால ஒரு ஹைப் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நக்குள்ள ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா. அவரை பார்க்குற சந்தோஷங்கிற ஒன்று இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த உலகமே ஃபஸ்ட்டு ஒரு சொர்க்க பூமியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சேர நெகட்டிவ்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்து இது ஒரு திருடர்களுக்கான ஒரு பூமியாக மாறி நிற்கிது. அதாவது ஊராக மாறி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற இந்த ஒரு ஊரில் தான் நம்ம ஹீரோவும் வாழ்கிறாரு. ஹீரோவோட அண்ணங்கிட்ட வந்து டெய்லியுமே ஹீரோவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் எங்கள் வீட்டுக்கே வருமானம் வர மாட்டேங்குது. பிக் பாக்கெட் அடிக்க போன பையன் கூட வீட்டிலே இருந்துடுறான். இப்படியே இருந்து இவன் ஸ்கூல்லாம் போக ஆரம்பித்தானா. அதுக்கப்புறம் யார் வீட்டை பார்த்துக்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனால் நம்ம ஹீரோவோட அண்ணன் இதை பற்றி எதுவுமே கண்டுக்காம தம்பி போய் சாப்பிடுப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படியே இந்த ஊரில் ஒரு சில நல்லவங்க இருந்தாலும் அவங்களையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து அவங்க சீர்திருத்தப்படின்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஊர் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு படத்துக்கு போய் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை காமிக்கும் போது அங்கே எல்லாத்துக்கும் ஹைப்பாக இருக்காது. பாசிட்டிவாக ஹீரோவை காமிக்கும் போது யாருமே பார்த்தீங்கன்னா ஹைப் ஆகலை. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் இருந்துச்சு விசில் அடிக்க தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அவரை மட்டும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இப்படிலாம் இருக்க ஒரு நாள் ஹீரோவோட அண்ணனுக்கு லைட்டாக கையில் காயமாயிருது. இதனால் அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் வேணான்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ தான் கட்டாயப்படுத்தி போய் சேர்த்து விடுவாங்க. கடைசியில் அவர் இறந்துட்டாருங்கிற வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். கடைசியாக நம்ம ஹீரோவும் இழந்த அண்ணன் சரி சித்தப்பா வீட்டுக்காச்சும் போய் தங்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அவருடைய சித்தப்பா ஊருக்கு போகிறாரு. அங்கே போனால் அவரோட சித்தப்பாவும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி தனத்தெல்லாம் பண்ணிட்டு தெரியுறாரு. சித்தப்பாவும் ஹீரோவுக்கு எப்படியாவது ஒரு வீட்டுக்கு பார்த்து கொடுக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போக நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவனாக இருக்கும். யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வர அவங்க அப்பா வந்து இவனை பார்த்தோன்னே இவன் ரொம்பவே அப்பாவே இருக்கான்னு சொல்லி அவருக்கு வீட்டை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வந்து ரவுடியாக பார்த்தீங்கன்னா அவரையே மெயின்டைன் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோ சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும்தான் நல்லது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை போய் டீச்சர்கிட்ட சொன்னால் கூட டீச்சரே சிரிப்பாங்க. கிளாஸில் இருக்க மற்றவங்க எல்லாருமே நான் வந்து நம்ம ரவுடி ஆகணும் இப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹீரோவுக்கும் கூட இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கும் பிடிக்காது. அந்த குட்டி பொண்ணை நினச்சிக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி என்னடா ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட வேற ஸ்கூலுக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு தான் நம்ம ஹீரோயின்னு தெரிய வர இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி ப்ரப்போஸ் பண்ணி இப்போ இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. இதை நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நான் புதுசாக குடி வந்திருக்க பையன் உனக்கு ஓகேவாமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு ஓகேவாப்பான்னு சொல்லிட்டு போயிடுது. ஆனால் அவரு இவன் இங்கே வந்து தங்குற பையன் நல்ல பையனாக இருக்கானா, ஒழுங்காக வாடகையெல்லாம் கொடுக்குறானா, அதுக்கு ஓகேவான்னு கேட்டுருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வர இவரு ஓகேன்னு சொல்ல இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமேட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கும் பையன் நல்ல பையன் தான் தெரிய வர நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ண போகிற டைமில் ஹீரோ நான் வந்து நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்ல பட் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் அதனால தான் அவரை பிடிச்சிருக்கும். அதனால் கல்யாணமும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருது. ஆனால் முடிகிற சமயத்தில் ஒரு சண்டை. அந்த சண்டையில் தேவையில்லாமல் நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆகி ஒரு நல்லது செஞ்ச குற்றத்துக்காக ஹீரோவை தூக்கி இப்போ ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ தான் வாஸ்கோ ட காமாங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோவுக்கு பின்னாடியே கோவர்தன் ஒருத்தன் வரான். இவன் தான் நம்ம படத்தோடைய வில்லன். இவனோட எய்மே இவனோட அப்பாவையே கொல்லணும்னு தான் உள்ளே வந்திருப்பான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவன் இருக்கிற கட்சியில் ஒரு மேல் போஸ்ட்டுக்கு போகணும்னா அதுக்கு நிறைய மொல்ல மாதிரித்தனங்கள்லாம் பண்ணிருக்கணும். பட் ஆனால் கோவர்தனோட அப்பா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணதுனால ஒரு உருவாக்கின கரையை நீ தண்டா துடைக்கணும்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவரே கோவர்தனை உசுப்பேத்தி உள்ளே கொல்றதுக்காக அனுப்பிவிடுவார். இந்த ஜெயிலில் ஆல்ரெடி இருக்கிற கைதிங்கெல்லாம் வெளியே போங்கடான்னு சொன்னால் கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை வெறுக்கிறாங்க. ஏன்னா வெளியில எல்லாமே பார்த்தீங்கன்னா மொல்ல மரத்தனம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் உள்ள அப்படி இல்லை, நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க. யாரு மேலேயும் பகை இருக்காது. நல்ல மனுஷங்க மட்டும்தான் உள்ள இருப்பாங்க. இப்படிதான் நம்ம கோவர்தனோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. கோவர்தனுக்கு அவனோட அப்பாவை கொல்லணும், ஹீரோவுக்கு எப்படியோ அந்த ஜெயிலில் விட்டு வெளியே போனால் போதுங்கிற மாதிரி இருப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட நீங்க அப்பாவாக போறீங்க மாப்பிள்ளன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நம்ம எப்படியாவது வெளியே போய் தன்னோட பொண்டாட்டியை பார்த்துடலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வெளியே போக அந்த கேட்ல இருக்கிற போலீஸ்காரர் கூட வெளியே தப்பிச்சு போறியாப்பா போயிட்டு வைப்பான்னு சொல்லி கையில் இருக்கிற காசை கொடுத்து அனுப்புறாருன்னா பார்த்துக்கோங்களேன். கடைசியா ஒரு கேட்டு கிட்ட போய் திறந்து வெளியே போகலான்னு போகும்போது ஐயம் பர்ஃபெக்ட்னு அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவரு உள்ள வந்து நீ எல்லாம் வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி தடுத்து நிறுத்திடுறாரு அங்கேயே ஸ்ட்ரிக்டா. திருப்பியும் நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் உள்ள வந்துடுறாரு. பட் ஆனால் இவரை கண்டுபிடிச்சு கொடுத்தது கோவர்தன் தான். இந்த ஜெயிலுக்குள்ள இப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்கன்னா இவங்க வெளி உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கொடுத்து. அதனால நம்ம ஹீரோ கோவர்தனை அடிக்க போக அங்கே ஒன்று கேட்டோட சூப்பரண்ட் வந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்பிடலாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் கோவர்தனுக்கு இன்னும் வந்த வேலை முடியல. அதுக்குள்ள இவன் ஒரு வேலையை பார்த்து விட
இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு காம்படிஷன் நடக்குமா போலீஸ்காரங்களுக்கும் உள்ள இருக்கிற கைதிகளுக்கும். ஒருவேளை கைதி ஜெயிச்சிட்டாங்கன்னா கைதிகள் சொல்றத போலீஸ்காரங்க கேட்கணும், போலீஸ்காரங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க சொல்றத கைதிங்க கேட்கணும். பட் ஆனால் போலீஸ்காரங்க போடுற ரூல்ஸ் எல்லாமே இந்த பிக் பாயிண்ட் அடிச்சு பழகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கத்துக்கிட்டாங்கன்னா வெளியே உலகத்தில் வாழ்றதுக்கு இவங்க தகுதின்னு சொல்லி இந்த உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. கோவர்தன் இந்த ஒரு கேமை கரெக்டாக யூஸ் பண்ணி நாங்களும் இதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஜெயிலே இருந்துடுறாரு. இப்போ வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் இப்போ உள்ளே இருக்காரு. அப்போதான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது, கோவர்தன் தன்னோட அப்பாவை கொள்றது தான் வந்திருக்கான்னு சொல்லி. இந்த டைமில் ஜெயிலில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பாடத்திட்டம் நடத்தலாம், அதாவது எப்படி பர்ஃபெக்டாக மர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த புக்கை எழுதுனதே கோவர்தன் தான். ஆனால் அதை கோவர்தன் முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறவனை விட கோவர்தன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்ல அவனுக்கே பார்த்தீங்கன்னா குழம்பு போயிருது. இதுக்கு மேலே விட்டா நம்ம வேலைக்கு உழ வச்சுட்டு போயிடுவான்னு சொல்லி அவர் வேகமாக அடுத்தடுத்த சாப்டருக்கு போயிடுறாரு. அப்போ ஒரு டைம் கிடைக்குது கோவர்தனுக்கு, இந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அவரை கொன்னுட்டா இதுக்கு மேலே நம்ம வெளியே போயிடலான்ட்டு அவரு கரெக்டாக கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த போக, அப்போ கோவர்தனோட அப்பா மாதிரியே நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருக்க இப்போ ஒரு கன்ஃபியூஷன். அதனால அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. இல்லை இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு வழியாக கோவர்தன் தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 2 பேத்துல யாருன்னு கண்டுபிடிச்சா அவரை கொல்லான்னு கூட்டிட்டு போக, அதே டைம் சைமல்டேனியஸாக கோவர்தன் தான் கொல்ல வந்திருக்கான் தன்னோட அப்பான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு தெரியும். அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும், அதனால தான் என்னோட அப்பாவை அங்கே அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பாரு. அப்போனா அவரு யாருன்னு கேட்க, இவரு தான் கோவர்தனோட அப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ கூட இருக்கிற எல்லாமே மண்டை குழம்பே நிற்கிறாங்க. ஏன் கோவர்தன்ட்ட இவரோட அப்பாவை அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லி. அப்போதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, எங்க அப்பா சும்மா ஒன்று வெளியெல்லாம், அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவரு பேர் பின்னுன்னு சொல்ல எல்லாருமே அப்படியே பயப்படுறாங்க. ஏன் அந்த கோவர்தனோட அப்பா பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. அச்சோ என் பையனை என்ன செய்ய போறானோ, ஒரு கொண்டுருவானு சொல்லி உடனே கோவர்தனோட அப்பா வேக வேகமாக ஓடி போக, அப்போ கோவர்தனை ஹீரோவோட அப்பா கொண்டுறாரு. இந்த விஷயத்தை கேட்டோன்னே ஜெயிலோட சூப்பரண்ட்லேருந்து எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்தோடனே ஜெயிலோட சூப்பரண்ட் யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே தலைமுறையாக பின்னாடி போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோ டக்குன்னு கையை தூக்கி நான் தான் இதை பண்ணேன்னு சொல்ல, இப்படி தான்டா இருக்கணும்னு சொல்லி அந்த ஜெயிலோட சூப்பரண்ட்டு நீ இதுக்கு மேலே வெளியே போகலான்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனோட அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட மோட்டிவே இந்த ஜெயிலை விட்டு வெளியே போய் ஹீரோயினை பார்க்கணுங்கிறது தான். நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வெளியே போகிறாரு. இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சது நண்பா. ஆனால் இந்த கதையில் நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே வந்த மாதிரி எனக்கும் தெரியல. இதை தாண்டி இந்த படத்தில் காமெடிங்கிறது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் இன்னுமே ஸ்க்ரீன் பிளேல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு லேகுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அட் ஃபைனலாக நீங்கள் தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் மேலே தேங்க நண்பா.